எல்லாரும் குறை சொல்றது என்னன்னா, கோடிக்கணக்குல போட்டு கட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரியான கட்டுமானமும், இந்த மாரி நடுத்தர குடும்பங்களுக்கு ஒருமான கட்டுமானமும் பண்றாங்கன்ற குறை சொல்றாங்களே சார். ஏம்மா எல்லாத்துக்கும் அப்படிதாம்மா இருக்கும். நடுத்தர குடும்பம் வெளில சொல்லிட்டாங்க, கோடிகளுக்குள்ள சொல்ல மாட்டாங்கம்மா. அப்புறம் அதில் மட்டும் புனிதர், இதில் மட்டும் அவர் கெட்டவரா? தேவதூதர் ஆயிடுறாரா அதில்? அதெல்லாம் இல்லை. நான் கேட்குற கேள்வி என்ன, நம்ம ஒரு மிடில் கிளாஸோடைய கனவு என்ன சென்னையில்? வீடு வாங்கணும். ஆமாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைம்மா. பரிதாபத்துக்குரியவர்கள் நம்மளாம். நம்ம ஒரு சின்ன விஷயமே வீடு. ஏன்னா மனிதன் உணவு, உடை, உறையுள். சாப்பாடு, உணவு, உடை, உறையுள். வீடு முக்கியம். உறையுள்லாம் வீடு. உறைவிடம். அந்த உறைவிடத்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். படுத்த மல்லாக படுத்த ஃபேனோடு பேத்துக்கிட்டு சீலிங் விழுந்தா என்ன வருது? வாழ முடியுமா அதில்? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பிரச்சனை ஆனிச்சு தெரியுமா? அப்போ யார் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாரா? அவசரமாக விழுந்து திறந்து பட்டிட்டிங்கிறீமா திறந்துட்டாங்க. பார்த்தா அதை வச்சு ஒரு படமே வந்துச்சேம்மா. இப்போ மாவீரன். மாவீரன் பேட்ச் ஒர்க்குன்னு இவர் யோகி பாபு பேட்ச் தொட்டா பேட்ச் ஒர்க்குன்னு நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா எடுத்திருந்தாங்க அந்த படத்தை. அதுமாரி பேட்ச் ஒர்க் தான் இந்த வீடு. சுற்றி எடுத்து கையால் புட்டு எடுக்கிறாங்க. எதுனா பர்த்டே கேட்கா பப்ஸை கூட கையால் போட முடியாது, பல்ல வச்சு தான் உடைக்கணும். பர்த்டே கேட்க மட்டும் தான் அப்படி கையால் போட்டு தான் வரும். கையால் எடுக்கிறாங்கம்மா. சிமெண்ட் எப்படி வருதுமா அது? இது ஒரு மழை தாங்கணும், வெயில் தாங்கணும். இன்னும் ஒரு வீடுங்கிறது 30 வருஷமா வரும். மழை காலங்களில் குடிசை வீடு தான் ஒழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். காங்கிரீட் வீடு சீலிங் வெடியுது, தண்ணி வெடியுது. 30 வருஷமாவது ஒரு வீடு இருக்கணுமா? 30 இயர்ஸ் ஒரு வீடு. இப்போ 30 இயர்ஸில் கூட வீணாக போகாத வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குமா? அந்த காலத்து வீடுகள்லாம். எங்கள் வீடெல்லாம் 150 வருஷம் கூட இருக்குன்னு தெரியல, அதுக்கு மேலே கூட இருக்கும். எங்கள் வீடு எங்கள் ஊரில் ஓட்டு வீடு தான் எங்கள் வீடு. இன்றைக்கும் அப்படியே நின்று பேசுது. ஓட்டில் தண்ணி ஊற்றுது. அதை கூட வேறு சீட்டு கிட்டு போட்டுடலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆஸ்பரா சீட்டு அது மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு. அந்த வீட்டை இடிக்க மனசு இல்லை. வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, அந்த வீட்டை பார்த்தோன்னே இந்த வீட்டை இடிச்சிட்டு ஒரு வீடு கட்டுங்க. அது என்ன மைண்ட் செட்னே தெரியல. 150 வருஷமாகுது. அது உன்ட்ட என்ன கேட்குது அந்த வீடு? அது பாட்டே இருக்குது. எத்தனை தலைமுறை எங்கள் இப்போ இருந்தவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வீடு. எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவே இல்லை எவ்வளோ புள்ள பேரை பார்த்துருக்கோம் அந்த வீடு. பட் அந்த காலங்களில் களிமண் மண்ணு வச்சு தானே சார்? களிமண், கோழி முட்டை, அதோட இன்க்ரீடியன்ஸே சொல்கிறதுக்கு ஆள் இல்லையம்மா. 200 வருஷம் ஆகிட்டு ஹைகோர்ட்டு கட்டி 200 வருஷம் ஆகுது. போய் பாரு இன்னைக்கு கோர்ட்டு அப்படி நின்று கம்பீரமாக நிற்கிது. அப்போ எல்லாம் காசுக்கு ஒழுங்காக கட்டினானோம்மா. இப்போ ஒழுங்காலாம் கட்டுறது இல்லை, பைசா வாங்குறதோட சரி. எவ்வளோ கேவலமான சிமெண்ட் எங்கே விற்கிது, எவ்வளோ கேவலமான கம்பி எங்கே விற்கிது, 2ஆம் தர கம்பி எங்கே விற்கிது. இதோட போட்டு கட்டினா அந்த வீடு எப்படி விளங்குன்னு கேட்குறேன்.